நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஓ காட். ஹalleluya. ரீபாலாகா ஷியாதரதுனிகரா ரீமேலந்துரியா பரந்துரலகரபா. நன்றி ஆண்டவரே. ஆமென். இன்னும் நாழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறன. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறன. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து எல்லாம் கிருபைதாங்க. ஆமென். ஹalleluya. கிருபைக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? தேங்க்யூ அப்பா. ஷாபரா தலகரா பாபா ரீமே லந்துரியா கராபா ஷந்தலா கரா பாபா ரீமே லந்துரியா கராபா ஷியாதா. கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பேலன் இல்ல, என் சேலஞ்ச் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பேலன் இல்ல, என் சேலஞ்ச் இல்ல, கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 கரங்களை மேலே உயர்த்தி தட்டி ஓ ஷாபலா சோரோ கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பேலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பேலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, வாழ்க்கையெல்லாம் உயர்ந்திட்டது. தாழ்வில் என்ன நினைச்சாரு, அற்புதங்கள் செய்தாரு அவரே இயேசுராஜனே. அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, ஆண்டியெல்லாம் மாறினது. தாழ்வில் என்ன நினைச்சாரு, அற்புதங்கள் செய்தாரு அவரே இயேசுராஜனே.
கிருப 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 கிருப. கரங்களை உயர்த்தி தட்டி ஓ மகிமை. கிருப 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 ஷபர தலதரா. ஓ மகிமை ரியாந்தலதரவா. ஓ மகிமை மகிமையே ஆராதிக்கிறோ. கிருபையே கிருப 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 கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு கர்த்தரை தெரிந்து கொண்டவனை பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்டவன். கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவனை பாருங்கள். அதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்களேன். 1 சாமுவேல் 10:24. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். அப்போதும் சிஸ்டர், ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். ஆமென். ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய படைப்பை சிந்தித்து பார்க்கும் பொழுது காலையில் மலரும் ரோஜா பூவில் படர்ந்திருக்கும் பனித்துளிகள், எப்பொழுதும் மணவாளனை போல் உதிக்கும் சூரியன், மண்ணை உள்ளடக்கி வாழ்கின்ற பசுமையான தாவரங்கள், தனக்கே உண்டான இசையில் தேவனை பாடி ஆராதிக்கும் சின்னஞ்சிறு சிட்டுக்குருவிகள். இப்படி தேவனின் படைப்பை வர்ணிக்கவே முடியாது, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத, சிந்தைகளால் கிரகிக்க முடியாத ஒரு உன்னதமான தேவனின் சாயலில் மகுடம் சூட்டப்பட்டவன் தான் மனிதன். அவர் என்னை படைத்தது அழகு, நான் அவரில் வாழ்வதும் அழகுதான். யார் நம்மை அற்பமாக எண்ணினாலும், யார் நம்மை துச்சமாக நினைத்தாலும், அவர் என்னவோ நம்மை ராஜாவாகத்தான் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பா நம்மளை எப்படி பார்க்குறாரு? எப்படி பார்க்குறாரு? ராஜாவாக. அந்த வார்த்தையை யோசிக்கும் போதே ஒரு பிரசன்னம், ஒரு மகிமை, ஒரு வல்லமை நம்மை மூடுகிறதை என் ஆவியில் உணர்கிறேன். ஹல்லேலூயா. யார் வேணாலும் என்னை அற்பமாக நினைக்கிட்டோம், யார் வேணாலும் என்னை துச்சமாக நினைக்கிட்டோம், ஆனால் அவருடைய பார்வையில் என்னை குறித்து அவர் சிந்தையில் நான் இருப்பது எப்படி தெரியுமா? ராஜாவாக, ஒரு ராணியாக. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சாயலில் நான் மகுடம் சூட்டப்பட்டிருக்கிறேன். இந்த உணர்வும் இந்த சிந்தையும் நமக்குள்ள எப்போ இருக்கோ அப்போ அப்பாவை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது தாழ்வில் என்னை நினைத்தவர். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளையே, சவுலினுடைய பின்புலம் அவர் வேதத்தில் சொல்லும் பொழுது, வேதத்தில் அவர் தன்னை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, வேதத்தில் படிக்கிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்களேன். 1 சாமுவேல் 9:21. அப்பொழுது சவுல் பிரதித்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். சவுல் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரம். அடுத்து சொல்றாரு, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம்
நான் அற்பமான குடும்பம். என்ன வார்த்தை பாருங்க அதில். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் சிறியதான, ரொம்ப சின்னது என்னுடைய கோத்திரம். ரெண்டாவது, சின்ன கோத்திரமாகிய பென்யமீன் கோத்திரத்தின் குடும்பங்களில் எல்லாம் அற்பமான குடும்பம். என்ன ஒரு வார்த்தை இல்லை? நம்ம கூட அப்படிதான் இருக்கோம். எல்லாரையும் விட நாங்கள் சின்னதுப்பா. உலகத்தின் மத்தியில் அற்பமா எண்ணப்படுறோம்ப்பா. உறவுகள் மத்தியில் அற்பமா பார்க்கப்படுறோம்ப்பா. ஏன் இந்த அரசாங்கத்தின் மத்தியில் கூட சிறுமைப்பட்டவர்கள், இவர்கள் சிறுமையானவர்கள், மைனாரிட்டி பீப்புள் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு நம்ம சின்னதாக பார்க்கப்படுறோம். மனுஷன் பார்வை அதுதான். ஆனால் அப்பா பார்வை எப்படி தெரியுமா? உன்னை ராஜாவாக பார்க்குறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சவுளுடைய டெண்டன்சி என்ன? நான் சின்னதுப்பா, நான் அற்பம்பா. ஆனால் அப்பாவுடைய பார்வை எப்படி? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை பாருங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷன் உங்களை என்ன வேணாலும் நினைக்கட்டுங்க. ஆனால் கர்த்தர் நம்மை அறிமுகப்படுத்தும் போது, நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இந்த ஊழியக்காரன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இந்த குடும்பம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், இந்த சபை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. ஹல்லேலூயா! இந்த ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வார்த்தையை உள்வாங்குறீங்க? மனுஷன் என்னை தெரிந்து கொள்ளலப்பா, உலகம் என்னை தெரிந்து கொள்ளலப்பா, பட் நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்கப்பா. ஹல்லேலூயா! தேவ பிள்ளையே, அப்ப கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் படிக்கும்போது, எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்களேன். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது என்னை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். ஹல்லேலூயா! ஆமென். தம்மண்டையில் சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை கர்த்தர் என்ன செய்வாராம்? தம்மிடத்தில் சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா! தெரிந்து கொள்றவங்களை கர்த்தர் தம்மோடு வைத்துக் கொள்வார். ஒன்று. ரெண்டாவது, அதே அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்களேன். நாளைக்கு அவைகளில் அக்னி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். ஹல்லேலூயா! கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் எப்படி இருப்பானா? பரிசுத்தவானாயிருப்பான். எத்தனை பேர் இந்த வார்த்தையை இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளைய, இந்த வார்த்தையை படித்த போது எனக்குள்ள ஒரு விசேஷித்த அக்கினியின் அபிஷேகம் எனக்குள் வந்தது. கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் எப்படி இருப்பான்? பரிசுத்தவானாயிருப்பான். அவனால் தப்பு பண்ண முடியாது, அவனால் ஒழுங்கீனம் பண்ண முடியாது, அவனால் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஆமென் என்ன செய்ய முடியாது? பிரியம் இல்லாமல் இருக்க முடியாது. பிரியமாதான் வாழ முடியும். கர்த்தர் எவனை தெரிந்து கொள்கிறாரோ அவன் பரிசுத்தவான். ஹல்லேலூயா! கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஜனங்கள். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டபடியினாலே நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்குள்ள அந்த அபிஷேகம் இன்னைக்கு கிரியை செய்கிறது? ஹல்லேலூயா! ஓ, அவருடைய அளவில்லாத தேவ மகிமை ஆலயத்தை மூடுகிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா! ஆமென். கர்த்தர் யாரை தெரிஞ்சுக்கிறாரோ அவங்க எப்படி இருப்பாங்களாம்? பரிசுத்தவானா இருப்பார்கள். அடுத்து வேதத்தில் படிக்கிறோம், எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்களேன். எண்ணாகமம் 17:5. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் என்ன செய்யுமா? துளிர்க்கும். கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்புறீங்களா தேவ பிள்ளையே? இயேசு என்னை தெரிந்து கொண்டபடியினாலே நான் பரிசுத்தமாய் வாழுவேன். இயேசு என்னை தெரிந்து கொண்டபடியினாலே நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். இயேசு என்னை தெரிந்து கொண்டபடியினாலே என் கோல் துளிர்க்கும். என் கோல் துளிர்க்கும். நம்புறீங்களா? என் பிசினஸ் துளிர்க்கும், என் வாழ்க்கை துளிர்க்கும். ஹல்லேலூயா! ஊழியம் துளிர்க்கும்.
ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளையை கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்களோ, ஆமென். வேதத்துல சாமுவேல் ஜனங்க முன்னாடி சவுலை நிறுத்தி சொல்றாரு, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவனை பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்டவன், மனுஷன் தெரிஞ்சுக்கல, கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்துல படிக்கும்போது, அதாவது சவுலை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி பாருங்க, அவரை குறித்து வேதத்தில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்களேன். 1 சாமுவேல் 9:2. அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். ஆமென். அவனுக்கு சவுல் என்னும் பேர் உள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாயிருந்தான். ரொம்ப அழகா இருக்கான் பார்க்கறக்கு, ரொம்ப ஹைட் பர்சனாக இருக்கிறாரு. ஆமென். நல்ல ஜெயின்ஜாண்டிக் ஃபிகராக இருக்கிறாரு பார்க்குறக்கு. ஆனால் அப்பா சொல்கிறத கேட்குறாரு. ஆமென். இன்னைக்கு அழகுன்னு ஒன்று இருந்ததுன்னா கையிலேயே பிடிக்க முடியாது இல்லை பாருங்க. ஆனால் இவருக்குள்ளே இருந்த அந்த குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய கழுதைகள் காணாமல் போச்சு, நீ வேலைக்காரனை கூட்டிட்டு கழுதைகளை போய் தேடி போய் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு அப்பா சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, நீங்கள் வீட்டில் போய் அதெல்லாம் படித்து பாருங்கள். 9ஆம் அதிகாரத்தில் அப்படியே கழுதையை தேடுறதுக்கு போகிறாங்க. போகும்போது என்ன நடக்குது பாருங்க. 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். போதும். சவுல் சொல்றாரு, பாருங்க, நம்ம அப்பா என்னோட அப்பா கழுதையை தேடுற கவலையை விட்டுட்டு நம்மளை தேடுறக்காக அவர் கவலைப்படணும். ஸோ அதனால நம்ம திரும்பி போயிடலாம், கழுதை கிடைக்கல திரும்பி போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் தேவ பிள்ளையே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனினுடைய அபிஷேக நேரம் ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, கூட இருக்கிற வேலைக்காரன் ரொம்ப சூப்பரான பர்சனுங்க. அவன் சொல்றான், அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். ஆமே. அவனுடைய பிரச்சனை என்னங்க? கழுதை காணாம போயிருச்சு, அதுதான் அவனுடைய பிரச்சனை. ஆமே. சவுலை பொறுத்த வரைக்கும் கழுதை காணாம போயிருச்சு, அதை தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல. வேலைக்காரன் சொல்றான், நம்ம கழுதையை காணாம போயிருச்சு, பரவாயில்ல, அதான் இந்த பட்டணத்துல தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். தேவ பிள்ளைய, நான் சொல்ல வர்ற இங்க ஒரு காரியம் என்னன்னா, சவுலுக்குரிய கவலை கழுதையை தேட போறதுதான். கழுதை கிடைச்சா போதும். ஆனா ஆண்டவருடைய திட்டம் கழுதையை மட்டும் இல்லடா, கழுதை உனக்கு மேட்டரே கிடையாது, உன்னை ராஜாவாக்கி உன்னை உயர்த்த போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளைய, இன்னைக்கு நீங்க ஒரு சிந்தையோட ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், இதுதான்ப்பா என்னோட தேவை, இதுதான்ப்பா, இது எனக்கு முடிஞ்சா போதும்னு யோசிச்சுட்டு நீங்க வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது மட்டும் இல்லம்மா, அதுக்கு மேல நீ நினைக்காத ஒண்ணு, நீ கிரகிக்காத ஒண்ணு, நீ யோசிக்காத ஒண்ணு, உன் வாழ்க்கையின் திட்டத்திலே எழுதாத ஒன்றை உனக்காக நான் செய்ய போகிறேன், இந்த ஊழியத்திற்காக செய்ய போகிறேன் என்று ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். விசுவாசிக்கிறீங்களா தேவ பிள்ளையே? ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. தேவனுடைய திட்டம் படிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. சவுலோடைய கவலையெல்லாம் என்னது? கழுதை தான். நம்மளுடைய கவலை கூட அப்படிதான். கழுதை கிடைச்சா போதும், வாழ்க்கையெல்லாம் சுமந்துட்டே போவோம் அப்படின்னு யோசிக்கிறோம். இல்லை, தேவனுடைய திட்டங்கள் ஆமேன் வர்ணிக்கவே முடியாது. அவருடைய ஆலோசனை யாருமே புரிந்து கொள்ள முடியாது. ஆமேன். தேவ பிள்ளையே, வானங்களை
சீலையை போல் விரித்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவு அற்புதமானவர் நம்முடைய ஆண்டவர். சவுலோட கவலை என்ன? கழுதை கிடைச்சா போதும். அப்பாவுடைய திட்டம் என்ன? கழுதை இல்லப்பா, நீ ராஜாவா அமரணும், நீ சிங்காசனத்துல உட்காரணும், உன்னை நான் அழகு பார்க்கணும். ஹல்லேலூயா. சரின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் சொல்றாரு, நமக்கு வேண்டிய வழியை அவர் நமக்கு தெரிவிப்பார். உடனே சவுல் சொல்றாரு, சிஸ்டர் ஒரே நிமிஷம். அப்போ சவுல் சொல்றாரு, ஐயோ அவரை போய் பார்க்கணும்னா நம்ம கிட்ட கொடுக்கறக்கு ஒண்ணுமே இல்லையே. அல்லேலூயா. தேவ மனுஷனுக்கு கொடுக்கறக்கு ஒண்ணுமே இல்லையே. உடனே வேலைக்காரன் சொல்றான், ஒன்றும் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, அதை கொடுத்து அவரை கனப்படுத்தி அவரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, சவுலுக்குள்ள இருந்த அந்த கிருபை என்ன தெரியுமா? தேவ மனுஷனை கனப்படுத்தணுங்கிறதுல அவன் ரொம்ப வைராக்கியமா இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆமேன், உங்களுக்கான ஒரு வழியை ஆண்டவர் தேவ மனுஷர்கள் மூலமாக நிச்சயமாகவே தெரிவிப்பார். ஆமேன். நம்ம சர்ச்சுக்கு வர இவாஞ்சலின் +2 முடிச்சுட்டு நீட் எக்ஸாமுக்காக அவங்க ஆயத்தமாகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு ஒரு முறை என்கிட்டையும் ஐயா கிட்டையும் வந்து ஜெபத்திற்காக முழங்கால் படியிட்ட போது கர்த்தர் தீர்க்கமாக சொன்னார், அம்மா நீ வெளிநாட்டில் தாம்மா டாக்டருக்கு படிப்ப. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவன் அந்த வார்த்தையின்படியே அந்த மகளை ஆசிர்வதித்து வெளிநாட்டில் மருத்துவம் படிப்பதற்கான ஒரு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய மனுஷங்களை நீங்க பார்க்கும்போது என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? உங்கள் எதிர்காலத்திற்கான திட்டத்திற்கான வழியை போதிக்கிற ஒரு கிருபை அவர்களிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடனே பாருங்க, சாமுவேல், உடனே பார்க்குறோம் சாமுவேல் வந்து சவுல், அதே மாதிரி சாமுவேல் பார்க்கறக்காக 2 பேரும் போறாங்க. ஒரு பொண்ணு அங்கே தண்ணி குடம் தண்ணி எடுக்கிறக்காக வர்றாங்க. வரும்போது பாருங்க, அந்த இடத்துல படிக்கிறோம், 1 சாமுவேல் 9:13 படிங்களேன், சீக்கிரம் படிங்க. நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வருமட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். ஆமென். அந்த பெண்ணு சொல்றா, அந்த பட்டணத்துக்கு அவங்க பிரவேசிச்சோன்னு ஒரு லேடியை பார்க்குறாங்க, தண்ணி எடுக்கிறக்காக அவங்க வராங்க. அவங்க கிட்ட சொன்னோன்னா அந்த அம்மா மேட்டரெல்லாம் சொல்கிறாங்க. வேதத்தில் படிக்கிறோம் 14 அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்த போது இதோ சாமுவேல் மேடையில் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சவுல் வர 1 நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, புரியுதா உங்களுக்கு? சாமுவேலுடைய காதுல போய் சொன்னார் ஆண்டவர், டே நாளைக்கு இன்னாரும் ஒருத்தன் வருவான், அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கேன், அவனை அபிஷேகம் பண்ண, ராஜாவாக அபிஷேகம் பண்ண. நீங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே 1 நாளைக்கு முன்பதாகவே இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஊழியக்காரர்களுடைய காதுகளிலே தேவன் வார்த்தையை போடுகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி, என்னை ஆசீர்வதிக்க, என்னை உயர்த்த, என்னை மேன்மைப்படுத்த, எனக்கு தேவையான போஜனத்தை கொடுக்க என் அப்பன் இயேசு 1 நாளைக்கு முன்பதாகவே. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கெல்லாம் விருந்தாளிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்? சரி, ரசருக்கு ஒரு அப்பளம் பொரிச்சு ஒரு சோறை போட்டுடலாம், இப்போ என்ன இல்லை? நம்முடைய நேச்சர் அதுதானே. கடையில் வாங்கின செலவாயிருமே, இருக்கிற ரசத்தை ஊற்றி ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். ஆனால் தேவனுடைய திட்டம் ரொம்ப சூப்பருங்க. 30 பேரை உணவுக்காக, அந்த போஜனத்துக்காக அழைச்சிருந்தாரு. 30 பேர். அப்போ அவங்க அங்கெல்லாம் வந்துட்டாங்க. சாமுவேல் பலியிடுறதுக்காக போறாரு. சவுலும் வேலைக்காரனும் வந்தாச்சு. கர்த்தர் தெரிந்து கொண்டவனை எப்படி நடத்துறாரு பாருங்க. வேதத்தில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆமீன். வேதத்தில் படிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, 19ஆம் வசனம் பாருங்களேன்.
சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. ஒரு ஆமீன் சொல்லுங்க தேவ பிள்ளை. எனக்கு முன்னே. ஹல்லேலூயா. சாமுவேல் தாங்க அங்க ஏறணும் மேடையில. ஆனா ராஜாவை உயர்த்தும்படி, அவனை அபிஷேகிக்கும்படி எனக்கு முன்னே. ஒவ்வொரு ஊழியக்காரனும் என்ன தெரியுமா நினைப்பாங்க? நம்மளை விட நம்ம விசுவாசி மேல இருக்கணும். எத்தனை பேர் உணர்றீங்க? நம்மளை விட நம்முடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. சாமுவேல் அந்த இடத்துல பார்க்குறான், எனக்கு முன்னே நீ ஏறிப்போ. ஆமே, அவர் தான் ஏறணும் ஃபர்ஸ்ட். ஆனா சவுலை பார்த்த உடனே எனக்கு முன்னே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போக வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன படிக்கிறோம் அப்படின்னா 22வது வசனம் படிங்க சிஸ்டர். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களின் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்தில் வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். படிக்கிறோம். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நிறைய பேரை அழைச்சிருந்திருக்கலாம், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தலைமையான இடத்தில் வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் எங்க வைக்கிறார் தெரியுமா? தலைமையான இடத்தில் வைத்து அழகு பார்க்கிறார். தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்றேன், உண்மையா கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, உண்மையா வசனத்தை படிச்சு பாருங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று பாருங்க, ஒரு சர்வீஸ் கூட ஸ்கிப் பண்ணாம தேவனை ஆராதிச்சு பாருங்க, எல்லா ஜெபங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. நான் சொல்றேன், உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல, உங்க குடும்பத்தின் காரியங்கள்ல அப்பா உங்களை தலைமையான இடத்திலே வைப்பார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ ரபா லக ரக தரபா பா பா. மகிமை 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 மகிமை. இயேசு சொல்லுகிறார், உன்னை தலைமையான இடத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். வாயில வடை சுட்டிங்க, பட்டை தீட்டி போடுவார் ஆண்டவர். ஆமே, பா அப்படிப்பா இப்படிப்பா வாழ்க்கையில சாதிக்கணும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசினேன், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய காரியம் பேச்சிலே அல்ல பலத்துல. ஆமே, சாதிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கழுதையன் தாங்க தேட போனா, ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு விசேஷித்த கிருபையை வச்சிருந்தார். அவனுக்கு தெரியாது, உண்மையாகவே அவனுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் பாருங்க, தலைமையான இடம். இந்த வார்த்தையை உள்வாங்குறீங்களா தேவ பிள்ளைய? ஆமே, உங்க வேலையில ஒரு சாதாரண நிலையில இருக்கீங்களா? ஆமே, உங்க பிள்ளைங்க சாதாரணமான நிலையில இருக்காங்களா? இன்னைக்கு அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா என் பிள்ளைய நீங்க தலைமையான இடத்துல உயர்த்த போறீங்கப்பா. என் குடும்பத்தை நீங்க, ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் தலைமையான இடம். எத்தனை பேர் நம்புறீங்க? வார்த்தைகளை படிக்க படிக்க அதை விசுவாசிக்கும் போது அப்பா அப்படியே கிரியை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? சவுல் சொல்றாரு, நான் அற்பமான குடும்பம், நான் சின்ன குடும்பம், ஆனா நீங்க என்னை ஆமேன் ஒரு தலைமையான இடத்திற்கு கொண்டு போக சித்தம் வைத்தீரே. ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு பாடலை எழுதும் பொழுது, அற்பமான என்னை அற்புதமாக்கும் தேவ கிருபையே, உடைந்து போன என்னை உருவாக்கும் தேவ கிருபையே, அற்பமான என்னை அற்புதமாக்கும் தேவ கிருபையே, உடைந்து போன என்னை உருவாக்கும் தேவ கிருபையே. அல்லேலூயா. அற்பமான என்னை எப்படி மாற்றுமா? அற்புதமாய் மாற்றுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம்? ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஆண்டவர் தலைமையான இடத்தை கொடுத்தார். ஒன்று. ரெண்டாவது, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் 23ஆம் வசனம் பாருங்களேன். பின்பு சாமுவேல் சமயக்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். ஆமேன்.
சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, சாமுவேல் சமையற்காரனை பார்த்து சொல்றாரு, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே. வர்றக்கு முன்னாடியே சவுலுக்காக ஆண்டவர் ஒரு பங்கை எடுத்து வைத்தார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க தேவ பிரசன்னத்துக்கு வர்றக்கு முன்னாடியே உங்களுக்கான ஆசீர்வாதங்கள், உங்களுக்கான திட்டங்கள், உங்களுக்கான உயர்வுகள், உங்களுக்கான மேன்மைகள், உங்களுக்கான பங்குகள் இங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இதை விசுவாசிக்கும் போது கண்டிப்பா அந்த காரியம் என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமே. உங்களுக்கான சுகத்தை ஆண்டவர் தயார்படுத்தி ரெடி பண்ணி வச்சிருப்பார். நீங்க வந்தோடனே கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. ஆமே. போன வாரம்லாம் நான் ரொம்ப பலவீனப்பட்டு போனேன். ஏன்னா 21 நாள் சர்ச்சில் ஜெபம் நடந்தது. நிறைய வீட்டில் வேலைகள், அலைச்சல்கள், போக்குவரத்துகள், ஃபோன் கால்ஸ், எத்தனையோ போராட்டங்கள். இவைகளுக்கு மத்தியில் நேற்றைக்கு ஈவினிங் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ரேயர் நடந்தது. பிள்ளைகள் தங்களுடைய பாரங்கள் எல்லாம் என்னோட பகிர்ந்து கொண்டாங்க. தனித்தனியாக அவர்களுக்காக ஜெபித்தேன். ஒரு 30 குழந்தைகளுக்கு மேலே ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் கேட்டு நான் ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் நைட்டு செய்தி தயார்படுத்தலான்னா அவ்வளவு கஷ்டம் என் சரீரத்தில். என்னால் முடியவே இல்லை. உட்காந்து பார்க்குற முடியவே இல்லை. மணி 12 ஆயிடுச்சு. பார்த்தேன், ஏசப்பா என்னால் முடியல. ஏன்னா காலையில் ஜெபம், காலையில் நான் 20வது நாள் ஜெபம் நேற்று முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது 2:30 மணி. அப்புறம் அகெயின் சாயந்தரம் 7 மணிக்கு வந்தேன். ஸோ இப்படி நிறைய அலைச்சல்கள் எங்களுக்கு. அப்போ காலையில் எழும்பும் பொழுது 5 மணிக்கு அலாரம் வச்சு எழும்புனேன். கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். தேவ பிள்ளையே, அப்போது ஆண்டவர் நமக்காக ஒரு பங்கை வச்சிருக்காரு. நம்புறீங்களா தேவ பிள்ளையே? விசுவாசத்தோடு நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது அந்த பங்கு உனக்காக தான் இதை எடுத்து வச்சேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக தான் ஏசப்பா எடுத்து வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஆமென். கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஆமென். தேவ பிள்ளையே பாருங்க, ஒரு அம்மாவுக்கு ஒரு பொண்ணோ ஒரு பிள்ளையோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு பங்கை கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சிருவாங்க. ஆமென். அதை விட கோடி கோடி மடங்கு உங்களை என்னை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்புறீங்களா? ஏசப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அதனால தான் எப்பெல்லாம் நீங்க அவரை தேடி வர்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்காக ஒரு பங்கை ஆண்டவர் எடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். முதல் ஆசீர்வாதம் தலைமையான இடம். 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களுக்கான ஒரு பங்கு. 3வது காரியம் 1 சாமுவேல் 10:1 படிங்களேன். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. பாருங்க, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து. தேவ பிள்ளையே, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நம்ம அபிஷேகத்தில் நிரம்பும் போது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற 3வது ஆசீர்வாதம் அபிஷேகம் மட்டும் அல்ல, அவர் நம்மை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து. எத்தனை பேர் இன்னைக்கு ஏசப்பா யார் என்ன நேசிக்கிறாங்களோ இல்லையோப்பா, இந்த வார்த்தையை நீ அதிகமாக அங்கே தொட்டது தேவ பிள்ளையே. உங்கள் கணவர்கிட்ட இருந்து உங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்காம போகலாம். உங்கள் பிள்ளைங்க கிட்ட இருந்து உங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்காம போகலாம். உங்கள் உறவுகள்கிட்ட இருந்து உங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்காம போகலாம். உங்கள் உடன்பிறப்புகள்கிட்ட இருந்து உங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்காம போகலாம். ஆனால் அப்பாவை தேடி வந்தா, அல்லேலூயா, அப்பாவை தேடி வந்தா அபிஷேகம் மட்டும் அல்ல, அரவணைப்பும். அல்லேலூயா. அபிஷேகத்தை அவன் மேலே வார்த்துட்டு அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து. அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, எங்கள் சாமியும் பிடிக்கும், ஷெல்லின்னு எனக்கு பிடிக்கும். ஆனால் பொட்ட பிள்ளைங்களை பெண் பிள்ளைங்க கிட்ட அன்பை வெளியே ரொம்ப காமிச்சிடக்கூடாது. அது உள்ளத்துக்குள்ளே தான். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப காமிச்சா நம்ம வீட்டிலே இருந்துக்குவாங்க, புருஷன் வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆமே, நம்ம அம்மாவை சார்ந்துட்டே வாழணும்னு நினைப்பாங்க. அதனால் பெண் பிள்ளைங்க கிட்ட அன்பை காமிக்கும் போது உள்ளத்தில்
எவ்வளோ பாசம் இருந்தாலும் அப்படி ஃபார்மாலிட்டியாக போயிடணும். ஆனால் பசங்க கிட்ட உள்ளேயும் வச்சுருக்கணும், வெளியும் காண்பிக்கணும். அவன் எப்பப்பெல்லாம் காலேஜ்லேருந்து வர்றானோ அவனை உச்சி முகர்ந்து முத்தம் கொடுப்பேன். அல்லேலூயா, சாம்குட்டி உன்னை உச்சி முகர்ந்து முத்தம் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, தேவ பிள்ளையே, ஒரு பெற்ற தாய், நான் அழிந்து போகிறவள் இந்த உலகத்தில் நீ எத்தனை காலம்னு எனக்கு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு தாய்க்குள்ளேயே ஆண்டவர் இவ்வளவு அன்பை வச்சிருந்தா. பரம தகப்பன், நம்மை நேசிக்கிற நல்ல தகப்பன், அவருடைய அன்புல கலப்படமே இல்லைங்க. சுத்தமான பரிசுத்தமுள்ள அன்பு. அந்த அன்புள்ள தெய்வம் நீங்க அவரை தேடி வரும்போது, ஆமென், சாமுவேல் ஒரு தேவ மனுஷன், ஆமென், அவர் யோசிக்கவே இல்லை. ஆமென், சாமுவேல் ஹைட்டா இருந்தாரா இல்லை சவுலை விட உயரமா இருந்தாரா தெரியாது. ஆனா சவுலை அப்படியே கட்டி அணைச்சு, ஹல்லேலூயா, ஆமென், முத்தம் கொடுத்து அபிஷேகத்தோடு, டே நீ சாதாரண ஆள் இல்லடா, எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி நீ எல்லாரை விட பெரிய ஆளா இருக்கியோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையில நீ பெரிய ஆளா இருப்படா அப்படின்னு ஆசீர்வதித்து அனுப்பின வார்த்தை தேவ மனிதனிடம் தான் இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா உங்களை தேடி வந்தா என் வாழ்க்கையில நான் உயரணுங்கிறக்கான வார்த்தையை என்கிட்ட சொல்லி என்னை தேற்றி என்னை உற்சாகப்படுத்தி என்னை அனுப்புகிற நல்ல தகப்பனாய் நீர் இந்த ஆலயத்தில் உலாவுகிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் எவ்வளவு நல்லவர் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா, ஆமென். மனுஷன் எப்பவும் மட்டம் தட்டிட்டே தான் இருப்பான். நீங்க எவ்வளவு செய்யுங்க, மனுஷனுடைய நேச்சரே நீ சரியில்லை, ஆமென். ஆனால் அந்த அந்த ஒரு வார்த்தையை நம்ம படிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்களேன். 1 சாமுவேல் 10:27. 10:10. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். பேலியாளின் மக்கள் என்ன சொன்னாங்க? இவனா நம்ம ரட்சிக்க போறான், இவனா நம்மளை விடுதலையாக்க போறான் அப்படின்னு சொல்லி சவுலை ஆமென் ரொம்ப ஒரு கேவலமா நினைச்சாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வை எப்படி தெரியுமா? ஜனத்தில் உன்னை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, தேவ பிள்ளையே, கர்த்தர் அபிஷேகித்து சவுலை உயர்த்தினார். அதே மாதிரி தாவீத வேதத்துல படிக்கிறோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 11:34. சீக்கிரமா படி. ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமாகிய என் தாசனாகிய தாவீது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைங்க அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மீறவே மாட்டாங்க. ஆமென். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த தாவீதை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்டவனும் என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொண்டவனுமாகிய இவனை நான் எப்படி உயர்த்துவேன்னா வேதத்துல படிக்கிறோம். சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 19-20 பாருங்களேன். சங்கீதம் 89 இந்த மாசம் அதுதான் நமக்கு வாக்குத்தத்த வசனமா வந்துச்சு. 19. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியமான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். ஹல்லேலூயா. அப்போ ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் எனக்கு உயர்வு தான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை
தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் எனக்கு அபிஷேகம் தான். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் என் கரம் என்னோடு இருக்கும். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் அவர் புயம் என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். நான் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவ பிள்ளையே, கர்த்தர் தெரிந்து கொண்டா எத்தனை ஆசீர்வாதம் உணர்றீங்களா? ஆமென். எவ்வளவு ஆசீர்வாதம். அப்ப கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களை தேவன் எங்க கொண்டு வருவார் தெரியுமா? சீயோனுக்கு கொண்டு வருவார். புரியுதா உங்களுக்கு? எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 பாருங்களேன். எரேமியா 3:14-15. எரேமியா 3. நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் எரேமியா 3:14-15 சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடு புத்தியோடு மேய்ப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் நாயகர். ஹல்லேலூயா. நான் உங்கள் நாயகர். நான் தான் உங்களுக்கு கதாநாயகன்றார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமென். நான் உங்களுடைய நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிஞ்சதோட விட்டுல என்ன பண்ணாராம்? உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. சியோன் என்பது என்ன தெரியுங்களா? சியோன் என்பது சபை, சியோன் என்பது பரலோகம். புரியுதுங்களா? சோ சியோன்ல தான் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. சங்கீதம் 76:2 பாருங்களேன். சியோன் அவருடைய வாசஸ்தலம் சியோன்ல தான் இருக்கு. சீக்கிரம் படிங்க. சங்கீதம் 76:2. சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. சியோன்ல என்ன இருக்கு? அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்க தெரியுங்களா விரும்புவாங்க? சியோனை விரும்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபையை விரும்பணும், ஆராதனையை விரும்பணும், பரிசுத்தத்தை விரும்பணும், அபிஷேகம் பண்ணுகிற தேவனை விரும்பணும், கர்த்தருடைய வைராக்கியத்தை விரும்பணும், தேவனுக்காக வாழணும் நான் விரும்பணும். ஹல்லேலூயா. ஆமென். பார்த்து உங்களுக்கெல்லாம் வாய் வலிக்க போகுது, தொண்டைக்கீரை வலிக்க போகுது. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, அழைக்கப்பட்டவர்களை பத்தி நான் பேசல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் எங்க கொண்டு வருவாராம்? சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. ஏன் சியோனுக்கு கொண்டு வருவாரு? சியோனில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. சியோன்ல தான் அவருடைய வீடே இருக்கு. அவர் வாசம் பண்ணுகிற இடம் இங்கதான் இருக்கு. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. PCA சபைதான் என் தேவனின் வாசஸ்தலம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் அதை. ஹல்லேலூயா. இந்த சியோனுக்கு வரும் பொழுது, ஏனென்றால் அவர் என்னை தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்து கொண்ட இடத்துல என்னை கொண்டு வந்து அவர் வைத்து அழகு பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் மட்டும் அல்ல. சங்கீதம் 76:3 படிக்கிறோம். அங்கே இருந்து. என்ன படிக்கிறோம்? உங்க பைபிள்ல அங்கே இருந்துன்னு இருக்கா? சௌந்தரம் சிஸ்டர் இருக்கான்னு பாருங்க உங்க பைபிள்ல. என் பைபிள்ல இருக்கு. எங்கே இருந்து? சியோனில் இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சியோனுக்கு வர்ற பிள்ளையினுடைய பிரச்சனை எல்லாம் இங்க முறிக்கப்படும், நொறுக்கப்படும், அடித்து நொறுக்கப்படும். உனக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகள், பாதாளத்தின் வல்லமைகள், ஆமென், பிசாசின் கிரியைகள், வில்லின் அம்புகள் அடித்து நொறுக்கப்படும் என்று என் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும் தேவ பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தையை. ஆமென். எங்க இருந்து ஆண்டவர் நொறுக்குவாரு? ஆமென். அப்படியே வீட்டில் பெட்டில் அப்படியே ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருக்கோம். சர்ச்சுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. ஆமென். நல்லா தூங்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் முறிப்பாருன்னு நினைக்கிறீங்க. ஆமென். இன்னும் கொஞ்சம் மூட்டையாக பிரச்சனையை வந்துடும் உங்கள் வீட்டுக்கு. ஆமென். சியோனுக்கு வரணும். என் பிரச்சனை முறியணுமா, என் கேடகம் முறியணுமா, என்னுடைய வில்லின் பிசாசு வசனத்தில் படிக்கிறோம். அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும்
கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும். நீங்களே போராடினா எத்தனை காலம் போராட போறீங்க? எத்தனை காலம் உங்க வாழ்க்கைக்காக போராட போறீங்க? 21 நாள் ஜெபம் நடந்ததே, எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் தேவ பிள்ளையே? ஆமே, நான் சொல்றேன், அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைக்கு பிரச்சனை ஒண்ணு இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் முறிஞ்சு போயிடும், அது நிக்காது. ஹல்லேலூயா. கடாவப்பட்டு இருக்கிற ஆணியா இருந்தாலும். ஆமே, வேதத்துல படிக்கிறோம், ஏசாயா 25 வேதத்துல படிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 25, கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். சீயோனுக்கு வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா 22:25 படிங்க. ஏசாயா 22:25. உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி. சியோனுக்கு வரும்போது உறுதியான இடத்துல இந்த பிரச்சனை அசையவே அசையாது, இந்த போராட்டம் தீரவே தீராதுங்கிற ஒரு நோக்கத்துல நீங்க யோசிக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி. இந்த கேஸ்ல இருந்து என்னால விடுதலை பெற முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா தேவ பிள்ளையே? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுக்கப்பட்டு முறிந்து விழும். உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஹல்லேலூயா, ஆமென், ஏதாவது சத்துருவின் கிரியைகள் திரும்ப திரும்ப உங்களுடைய வீட்டை அலக்களிக்குமானால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், அது முறிந்து விழும். ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்து விழும். ஆமே, எது எது இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, அப்பாவை தேடி வந்துட்டா ஆமே முறிஞ்சு விழுந்துரும். ஹல்லேலூயா. இப்ப சியோனுக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேரையும் நான் தெரிந்தெடுத்து அவனை சியோனுக்கு கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து. ஆமே, வாழ்க்கையில ஒரு குழந்தைக்கு உயர வேண்டுமானால் 2 வேணுங்க. பள்ளியும் வேணும், நல்ல ஆசிரியரும் வேணும். புரியுதா உங்களுக்கு? இடம் மட்டுமல்ல, நல்ல ஆசிரியரும் வேணும். ஹல்லேலூயா. ஆசிரியர் என்பதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? குரு என்பதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? குற்றத்தை களைபவர்கள் என்று அர்த்தம். ஆமே, என்ன சொல்லுங்க இது? ஆமே, குற்றத்தை களைபவர்கள், சரி செய்பவர்கள், திருத்துபவர்கள், சீர்படுத்துபவர்கள், வாழ்க்கையின் திட்டத்தை சொல்லிக் கொடுப்பவர்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 2ம் அவசியம். ஆலயமும் அவசியம், ஆலயத்தின் ஆசிரியராகிய தேவனும் அவசியம். ஹல்லேலூயா. ஆலயத்தையும் விட முடியாது, தேவனையும் விட முடியாது. 2 எனக்கு வேணும். ஹல்லேலூயா. எனக்கு தேவன் மட்டும் போதும் அப்படின்னு வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா முட்டை மார்க்கு தான் வாங்குவீங்க. முட்டை விட ஏதாவது இருந்தால் சொல்லணும் என்னைய கேட்டான். ஆமே, அல்லேலூயா. வெறித்தனமா ஆண்டவரை தேட வேண்டாமா? அல்லேலூயா. ஆமேன். சியோனுக்கு அப்பா எதுக்கு கொண்டு வர்றாரு? உங்களை புத்தியோடும் அறிவோடும். அல்லேலூயா. நாங்கள் உங்களை மேய்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளோ பெரிய ஆட்கள். அல்லேலூயா. ஆமேன். யார் உங்களை மேய்க்கிறா? மெய்ப்பனுக்குள் பிரதான மெய்ப்பனாகிய இயேசு இருந்து உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்படி மேய்க்கிறாரா என்னைய? அறிவோடும் புத்தியோடும். அப்ப சியோனுக்கு வரும்போது நான் அறிவாவும் இருப்பேன், புத்தியாவும் இருப்பேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சியோனுக்கு ஒழுங்கா வாங்க, அறிவோடு இருப்பீங்க, புத்தியோடு இருப்பீங்க. ஆமே, அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்களவே நீங்கள பார்த்து சொல்லிக்கங்க, கிறிஸ்டினா நீ சியோனுக்கு வந்துட்டேரு, நீ அறிவா இருப்ப, நீ புத்தியா இருப்ப. ஒரு தடவை தான் சொல்லுவீங்களே, நல்லா சொல்லுங்க. சொல்ல சொல்ல எல்லார் மேலையும் ஒரு அபிஷேக அக்கினி இப்பொழுது இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சியோனுக்கு வரும்போது நான் அறிவோடும் இருப்பேன், புத்தியோடும் இருப்பேன். ஏனென்றால் என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமே. தேவ பிள்ளையே, ஏசப்பா எவ்வளோ பெரியவருங்க.
ஆமே. அவருடைய அன்பை விவரிக்கிறதுக்கு நேரமே போதாது. அவ்வளவு அன்பானவர். வேதத்தில் படிக்கிறோம், சங்கீதம் 128 கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறாரு? சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன். ஆகவே தேவ பிள்ளையே, சீயோனுக்கு என்ன செய்யணும்? வரணும். ஆமே. ஏன் வரணும்? நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தாமல் இருப்பதே இல்லை. ஆண்டவரை தேடாம, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நான் போறது சரிதான் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தா, ஒரே ஒரு வசனம், சவுல ஆண்டவர் அபிஷேகித்தாரு, கிருபையா நடத்தினாரு, உயர்த்தினாரு. என்னைக்கு அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் மீறினாரோ, ஆண்டவர் சொன்னாரு, அவனை ராஜாவா இனி இராதபடிக்கு அவனை புறக்கணித்து தள்ளுன. அதுக்காக நான் மனம் கஷ்டப்படுவேன்னு ஒரு நாள் நினைக்காதன்றாரு. எனக்கு அந்த வசனம் ரொம்ப பயமா இருந்துச்சு. வசனத்துல படிக்கிறோம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 1 சாமுவேல் பாருங்க, கர்த்தரை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சாமுவேல் 15:29 பாருங்களேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல என்றான். சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் 28வது வசனத்தில், அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்ன சொல்றதில்ல, பொய் சொல்றதில்ல, தாம் சொன்னதை பற்றி. புரியுதா உங்களுக்கு? தாம் சொன்னதை பற்றி. சவுளை பத்தி இப்படி சொல்லிட்டாரு, உன்கிட்ட இருக்கிற ராஜ்யத்தை வாங்கி உன்கிட்ட இருக்கிற ராஜ்யத்தை கிழிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஆமே. அதுக்காக நான் இப்படி சொல்லிட்டேங்கிறக்காக ஒரு நாள் நான் மனஸ்தாபப்பட போறதில்லை. இந்த வார்த்தை ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆமே. அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனா ஆண்டவர் மீண்டும் இறங்குவார் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவருடைய இரக்கங்கள் அதிகம்தான், அவருடைய இரக்கங்கள் சொல்ல முடியாதுதான். எப்ப தெரியுமா? கிருபையின் காலம் வரைக்கும் அவருடைய இரக்கங்கள் கிரியை செய்யும். அவர் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் ஒன்று வருகிறது, அது அவருடைய வருகை. அந்த வருகையில இரக்கம் அவருக்கு இருக்காது. ஆமேன். ஆகவே தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு பிரியமில்லாம ஓடுனீங்கன்னா அவர் என்னை பார்த்து, ஐயோ இவன் இப்படி ஓடிட்டான், இவன் இப்படி கஷ்டப்படுறான், இவன் வாழ்க்கையில் அப்படி ரொம்ப இதா போயிட்டான் அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் இறங்குவாருன்னு கனவு கண்டுறக்கூடாது. ஆமேன். ஏன்னா அதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? அதனால கர்த்தருடைய எப்படி தாவீதை குறித்து ஒரு மேலான ஒரு எண்ணம் என் தேவனுக்கு இருந்ததோ, அவர் சொல்றாரு, நான் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டவனுமாகிய தாவீது. அப்படி தாவீதை குறித்து ஒரு உன்னதமான நோக்கமும் சிந்தையும் தேவனுக்கு இருந்ததோ. காரணம், உத்தமனாய் நடந்து கொண்ட தாவீதின் அபிஷேகம். அந்த அபிஷேகம் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறதற்கு காரணம் அவருக்குள் இருந்த அந்த உண்மை. கர்த்தர் தெரிந்து கொண்ட விஷயத்துல மீறாமல் நடந்து கொண்ட காரியங்கள் தாவீதையும் தலைமுறையையும் உயர்த்தி கொண்டே இருந்தது. தேவ பிள்ளையே, ஆகவே சவுலை கர்த்தர் உயர்த்தினது உண்மைதான். என்றைக்கு அவர் வழி மாறினாரோ, என்றைக்கு தவறு இழைத்தாரோ, என்றைக்கு அவர் வழி மாறி போனாரோ, அன்றைக்கு அப்பானால தேவனால அவர்கிட்ட இரக்கத்தை காண்பிக்க முடியல. ஆனா என்றைக்கு தாவீது கர்த்தருக்காக வாழ்ந்தாரோ, தலைமுறை தலைமுறையாய் அவருடைய இரக்கம் வேலை செய்து கொண்டே இருந்தது. இயேசுவை தாவீதின் குமாரன் என்று அழைக்கும் அளவிற்கு தாவீதினுடைய பெயரை உயர்த்தி வைத்தது. அதுபோல ஆமேன், கர்த்தர் நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.